ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது வரக்கூடிய ஜூலை மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு பயிற்சியானது நடக்குதுங்க. அந்த பயிற்சியினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகங்களில் பெரிய மாற்றம் ஏற்படும். அந்த பயிற்சி கிரகங்கள் மாற்றங்களோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து மாறும். ஸோ அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஜூலை 5ஆம் தேதி அன்னைக்கு ஒரு கிரக மாற்றம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்று அமாவாசையானது வருதுங்க. அன்று வரக்கூடிய அமாவாசை ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைங்க. ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது. வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசைங்க. இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசையில் நமக்கு பயங்கரமான கிரக மாற்றங்களானது ஏற்படுது. அந்த கிரக மாற்றங்களால் மகர ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆணி மாத அமாவாசை 2024 சிறப்பை முதல்ல பார்க்கலாம். பல மடங்கு நன்மைகள் சேர அமாவாசையில் தானம் கொடுக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ஆணி மாத அமாவாசையுடைய சிறப்பை சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைகள் முன்னோர்களுடைய ஆசிகளை பெறுவதற்கு ஏற்ற ஒரு நாளாகும். அதிலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை கூடுதல் சிறப்புடையது ஆகும். அதில் தை, ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை போல் ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசையும் சிறப்புடையதாகும். இதை அசட அமாவாசை என்று சொல்வது உண்டு. மேலும் அமாவாசை திதி ஒரு குறிப்பிட்ட கிழமைகள் மற்றும் நட்சத்திரங்களோடு இணைந்து வரும்போது அது அதிக சிறப்புடையதாக சொல்லப்படுது. ஆணி மாத அமாவாசை திருவாதிரை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை இணைந்து வர்றதுனால இந்த நாள் சில குறிப்பிட்ட பொருட்களை ஏழைகளுக்கு தானமாக வழங்கினால் முன்னோர்களுடைய ஆசிகளோடு அளவில்லாத புண்ணியமான பலன்களை நம்மளால் பெற முடியும் என சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த அசட அமாவாசை என்று சொல்லப்படக்கூடிய சிறப்புகளை முதல்ல பார்க்கலாம் வாங்க. அசட மாதம் எனப்படக்கூடிய ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு தான் அசட அமாவாசை என்று பெயர். தமிழாண்டில் 3ஆவதாக வரக்கூடிய இந்த அமாவாசை நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் நன்மைகளை தரக்கூடிய அமாவாசை ஆகும். அசட அமாவாசை என்பது முன்னோர்களோடு சிவன் மற்றும் விஷ்ணுவை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய அசட அமாவாசையில் பித்ரு தர்ப்பணம், பிண்டதானம், காயத்ரி ஜபம் ஆகியவை செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுது. ஆணி மாத அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் குடும்பத்தில் சுபிட்சம் பெருகும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஸோ ஆணி மாத அமாவாசைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. இந்த ஆண்டு ஆணி மாத அமாவாசை ஜூலை 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. ஜூலை 5ஆம் தேதி காலையில் 4:56 மணி துவங்கி ஜூலை 6ஆம் தேதி காலை 5 மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. நாள் முழுவதும் அமாவாசை திதி இருக்குது. இது சர்வ அமாவாசையாக கருதப்படுது. அதுவும் சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரத்தோடு இணைந்த இந்த அமாவாசை என்பதால் இந்த நாளில் செய்யப்படக்கூடிய வழிபாடு மற்றும் தானங்கள் 2 மடங்கு பலனை தரக்கூடியது என்று நிரூபிக்கப்படுது. ஸோ அசட அமாவாசையில் நாம் சிறப்புகள் தெரியாமல் மிஸ் பண்ணிடக்கூடாது. திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஆணி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் 12 ஆண்டுகள் தர்ப்பணம் கொடுத்த பலன் நமக்கு கிடைப்பதோடு நம்மளுடைய முன்னோர்களுக்கு மனநிறைவையும் தரும். 12 வருடங்கள் பிது தர்ப்பணம் கொடுத்த திருப்தியை முன்னோர்களுக்கு ஏற்படுத்தும். இதனால் பித்ருதாபம், பித்ருதோஷம் உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். அதனால் இந்த நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீராடக்கூடிய இடம் இருந்ததுன்னா அங்கே போய் புனித நீராடுங்க, மந்திர ஜபம் செய்யுங்க, தானம் செய்யுங்க உள்ளிட்ட அனைத்தும் நீங்கள் செய்யும்போது பல மடங்கு அதிக பலனை தரக்கூடியதாக அமையும். ஆணி மாத அமாவாசையில் பித்திருக்களுடைய ஆசைகளை பெறுவதற்கு நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள், கிரக கோளாறுகள், பித்ரு சாபங்கள் ஆகியவை நீங்குவதற்கு சில குறிப்பிட்ட பொருட்களை தானம் வழங்குறது மிகவும் முக்கியமானது. அசட அமாவாசை அன்று ஏழைகளுக்கு உணவு மற்றும் பணத்தை தானமாக வழங்குறது மிகவும் சிறப்பானதாகும். அசட அமாவாசை அன்று
கோதுமை மற்றும் அரிசியை தானமாக வழங்குறது சூரியன் மற்றும் சந்திரனுடைய ஆசைகளை பெறுவதோடு ஜாதகத்தில் இந்த 2 கிரகங்களுடைய பலத்தை அதிகரிக்க செய்யும். ஆயுள், ஆரோக்கியம், முகவசியோ, அழகு, உயர் பதவி, உடல் வலிமை, தலைமை பதவி, அதிகாரம், செல்வம், மனநிறைவு ஆகியவற்றை தருவது இந்த 2 கிரகங்களும் தான். அதனால தான் இந்த நாளில் இந்த 2 தானத்தை செய்யுங்க என்று சொல்கிறேன். அதே போல் பித்திருக்களுடைய சாபத்தால் திருமணம், குழந்தை பேறு போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் தாமத தடைகள் இருந்தால் முன்னோர்களை சாந்தப்படுத்துவதற்காக அமாவாசை தினத்தில் நிலத்தை தானமாக கொடுக்கலாம் என சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. நிலத்தை தானமாக கொடுக்கறதுனால ஒருவர் தான் செய்த பாவங்கள்லேருந்து விடுபட முடியும். அதே போல் நெல்லிக்காய், பால், நெய், தயிர் போன்ற பொருட்களை தானமாக கொடுக்கலாம். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஆதாயம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் இந்த அசட அமாவாசையுடைய சிறப்பை பார்த்தோம். இப்போ அடுத்ததாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மகர ராசிக்காரங்க, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நியாயம், நேர்மை, இதுதான் வாழ்க்கை என்னும் மாதிரி இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா மட்டும்தான் எல்லா வகையிலையும் உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த மாதிரி நீங்கள் செயல்படுறது உங்களுக்கு பாசிட்டிவாக பணவரவு கூடும். எதிர்ப்புகள் இருக்கிறது எல்லாம் பல வகையில் உங்களுக்கு விலகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியத்தை நீங்கள் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா அதை செய்து முடிக்க முடியும். வெளியூர் தாள்கள்லாம் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சிலர் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் சென்று இந்த அமாவாசைக்கு பிறகு தங்க வேண்டிய சூழ்நிலை நேரலாம். அந்த மாதிரி நேரும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். வீண் வழக்கு விவகாரங்கள்லாம் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. சுக்கிரனுடைய சஞ்சாரம் இந்த அமாவாசைக்கு பிறகு வலுவாக இருக்கிறதுனால வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சிலர் வெளியூர் பயணம் செய்வது கூட அமையும். எதிர்பாளர்களோடு பழகும்போது கவனமாக இருக்கணும், இல்லைனா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். பார்ட்னர்களோடு சேர்ந்து தொழில் செய்பவர்கள் கவனமாக செயல்படணும். கடன் தொல்லைலாம் தலை தூக்கலாம். எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட கூடுதல் பணி சுமை, இடமாற்றம், அலைச்சல் போன்றவை இருக்கும். தடைப்பட்டிருந்த பணம் கைக்கு சேரும். குடும்பத்தில் கூட அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்லணும். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் உண்டாகலாம். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுறது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது இந்த அமாவாசைக்கு பிறகு கவனம் தேவை. பெண்களுக்கு கூட எதிலும் தேவையற்ற வீண் கவலை உண்டாகும். பயணங்கள் செல்வது உங்களுக்கு நேரிடும். கடன் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு யோகக்காரன் சுக்கிரன் ராசிநாதன் சனிக்கு கேந்திரம் பெறுற மாதிரி இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்கும். இதனால் எதையும் சாதிக்கக்கூடிய திறமையானது அதிகமாகும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்த முடிக்க முயற்சிகளை மேற்கொண்டிங்கனாவே பொது சக்ஸஸ் ஆகும். புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைப்பதோடு அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும். சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பின் நீங்கும், கவலைப்பட வேண்டாம். நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படும். அதே போல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட மன வருந்துபடியான சூழ்நிலை ஏற்படும். மேலும் நீங்கள் சொல்வதை காதல் வாங்காதவர் போல் இருப்பாங்க. எனவே எல்லாரையும் இந்த அமாவாசைக்கு பிறகு அரசித்து செல்வது நன்மை உண்டாகும். அதாவது அனுசரித்து பொறுமையோடு செல்லணும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். அதே போல் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்கணும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலன் தரும். அது மட்டும் இல்லாமல் வீண் மனக்கவலையை உண்டாகிறத தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. மாணவர்கள் கூட மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கணும். இந்த அமாவாசைக்கு பிறகு சக மாணவர்களோடு பழகும்போது நிதானமாகவும் பழகணும். ஸோ மொத்தத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கவனமாக இருக்கணும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் உத்திரம் 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இப்போ நான் சொன்னது பொருந்தும். அதனால் இந்த நட்சத்திரக்காரங்க மகர ராசிக்காரங்க வீடியோவை பார்த்துருப்பீங்கள, இதற்கேற்ப நடந்துக்குங்க. ஸோ பரிகாரமாக இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன பண்ணணும்னா ஆஞ்சநேயரை வணங்கி வரணும். இதை செய்திங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும், மனக்குழப்பம் நீங்கும், தைரியம் உண்டாகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்திருங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்குங்க. அதாவது இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டிங்களா, இதற்கேற்ப நடந்துக்குங்க.
நீங்கள் இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் வீடியோ பார்க்கும்போது அவங்க ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.